தி பெஸ்ட் கேங்ஸ்டர் மூவி ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு கேட்டோம்னா தமிழ் சினிமா ஆடியன்ஸ் கண்டிப்பா 10ல 8 பேர் நாயகன் படத்தை தான் சொல்லுவாங்க. 1987ல மணிரத்னமோட டிரெக்ஷன்ல கமல்ஹாசனோட ஆக்டிங்ல இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 38 வருஷம் ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் இது ஒரு கல்ட் கிளாசிக்கா செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. நாயகன் படத்தை பார்த்துட்டு தான் நான் பிலிம் மேக்கரே ஆனேன் அப்படின்னு டைரக்டர் செல்வராகவன், வெற்றிமாறன் இப்படி ஏகப்பட்ட டாப் தமிழ் சினிமா டைரக்டர் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நாயகன் பிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த நாயகன் படத்துல இருக்க அன்னோன் ஃபேக்ட்ஸ் என்ன, நாயகன் படம் எப்படி உருவாச்சு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாயகன் படத்தோட கதையை சிம்பிளா சொல்லணும்னா ரைஸ் ஆஃப் அன் அண்டர்டாக் ஸ்டோரி தான். சக்திவேல் அப்படிங்கிற ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ற சின்ன பையன், அவன் அப்பாவை கொடூரமா கொண்டவங்கள கத்தியில குத்திட்டு மும்பைக்கு பொழைக்க போயிடுறான். அங்க எப்படி அவன் பெரிய டான் ஆகுறான், டான் ஆனதுக்கு அப்புறமா அவனுக்கு என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறது தான் நாயகன் படத்தோட கதை. இந்த கதையை கேட்கறதுக்கு இப்ப வேணும்னா ஒரு சாதாரணமான கதை தானே அப்படின்னு தோணலாம். ஆனா 38 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு கமல்ஹாசன் அவர் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் ஆக்டிங்கையும் கொடுத்து ஒரு பயங்கரமான எபிக் மூவியா மணிரத்னம் கூட சேர்ந்து நமக்கு இந்த படத்தை டெலிவர் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு கல்ட் கிளாசிக் மூவியா நாயகன் உருவானதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க. நாயகன் படத்தோட ப்ரொடியூசர் முக்தா ஸ்ரீனிவாசன். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்தா ஸ்ரீனிவாசன் சிவாஜி கணேசன் சாரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி பல ஹிட் மூவிஸை நமக்கு கொடுத்திருக்காரு. அவர் மணிரத்னம் கிட்ட காட் ஃபாதர் நாவல தமிழ்ல சிவாஜி கணேசன் அண்ட் கமல்ஹாசனை வச்சு ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்டா எடுக்க சொல்லி கேட்டிருக்காரு. மணிரத்னமும் கதையை ரெடி பண்ணி பிச் பண்ணிருக்காரு. ஆரம்பத்துல எல்லாமே கைகூடி இந்த ப்ராஜெக்டும் நடக்கிற மாதிரி இருக்கிறப்போ கமல்ஹாசனோட ரைட்டர் அனந்து கமல்ஹாசன் கிட்ட நீங்க பிரைம் ஃபேஸ்ல இருக்கீங்க, இப்ப டியூயல் ஹீரோ சப்ஜெக்ட்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கமல்ஹாசனும் இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து பேக் அடிச்சிருக்காருங்க. அப்புறமா கமல்ஹாசன் மணிரத்னம் கிட்ட பொன்னியின் செல்வன் நாவல அவரை லீடா வச்சு டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா அப்போ அவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு முக்தா ஸ்ரீனிவாசன் ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கலையா. அதனால அந்த ஐடியாவும் டிராப் ஆகிருக்குங்க. கடைசியா மணிரத்னம் என்ன பண்ணிருக்காருன்னா மும்பைவே ஒரு கலக்குன நிழல் உலக டானான வரதராஜ முதலியாரோட கதையை வச்சு ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணிருக்காருங்க. அண்ட் அந்த படம் தான் நாயகன். நாயகன் படத்தோட கதையை கமல் கிட்ட சொன்னதுமே கமல் உடனே இந்த படத்துக்கு ஓகே சொல்லிட்டாராம். அண்ட் ஒரு கேங்ஸ்டர் படம் எதிர்பார்த்துட்டு இருந்த முக்தா ஸ்ரீனிவாசனுக்கும் நாயகன் படத்தோட கதை ரொம்ப பிடிச்சி போனதுனால அவரும் ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாருங்க. அண்ட் இப்படிதான் நாயகன் படம் உருவாகி இருக்கு. மணிரத்னம் நாயகன் படத்துக்காக வரதராஜ முதலியார் கூடவே கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிருக்காரா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் வீட்டுக்கு போய் அவர் கூடயே கொஞ்ச நாள் தங்கி இருந்ததாவும் ஒரு தகவலும் இருக்குங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இந்த நாயகன் படத்தோட கதைய மணிரத்னம் சத்யராஜ மனசுல வச்சுதான் எழுதியிருக்காருங்க. ஆனா படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றதுனால அப்போ பீக்ல இருக்க ஒரு ஹீரோ அப்படின்னும் பொழுது கமல்ஹாசன் கிட்ட நரேட் பண்ணிருக்காரு. அண்ட் கமலும் உடனே நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாருங்க. அதே மாதிரி படம் ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கப்பவே நாயகன் படத்துல வர அந்த போலீஸ் கேரக்டரா அந்த நாசர் கேரக்டருக்கு ஆரம்பத்துல ரகுவரனை தான் காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா சில பல காரணங்கள்னால அது நடக்காம போனதுனால நாசர் அந்த ரோல்ல நடிச்சிருக்காருங்க. இந்த படத்துல கமல்ஹாசன் 4 டைம் ஃபேஸ்ல வருவாரு. ஒரு ஃபேஸ்லயுமே கமல்ஹாசனோட கெட்டப் அந்தந்த வயசுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஆப்ட் ஆயிருக்குங்க. இந்த அளவுக்கு தரமான மேக்கப்க்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க ஷாக் ஆவீங்க. யாருன்னா நம்ம விண்வெளி நாயகன் கமல்ஹாசனே தாங்க. கரெக்டா நாயகன் ஷூட்டிங் டைம் அப்போதான் கமல்ஹாசன் மேக்கப் ஓரியன்டா நிறைய விஷயம் கத்துக்கிட்டாராம். அண்ட் அந்த இன்புட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி கமல்ஹாசனே இந்த படத்துக்கு அவரோட மேக்கப்பையும் பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கமல் அந்த ஓல்ட் ஏஜ்ல வர கேரக்டரோட மேனரிசம், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்போ இருந்த டிஎம்கே லீடர் அன்பழகனோட பாடி லாங்குவேஜா தான் அவர் வந்து அப்படியே இமிடேட் பண்ணிருப்பாருங்க. காமெடி ஆக்டர் ஒரு தடவை இதை கண்டுபிடிச்சு கமல் சார் கிட்ட நேரடியா கேட்டிருக்காரு. அப்ப அவரும் ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டும் இருந்திருக்காரு. அப்புறம் இந்த நாயகன் படத்துல வர நான் சிரித்தால் தீபாவளி இந்த பாட்டு எல்லாருமே கேட்டிருந்திருப்போம். இந்த படத்துல வர இந்த பாட்டு ஒரு ரெட் லைட் ஏரியால இருக்க பீட் மாதிரியான ஒரு லொகேஷன்ல தான் வரும். அண்ட் இந்த பாட்டு முடிஞ்சதுமே வேலு நாயக்கரோட வீட்டுல நடக்கிற ஒரு சீக்வன்ஸும் வருங்க. இந்த ரெண்டுமே ஒரே செட்ல தாங்க எடுத்திருக்காங்க. தோட்டாதாரணியோட மாஸ்டர் கிளாஸ் ப்ரொடக்ஷன் டிசைனிங்ல எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்டான ஃபீல் ஆச்சுன்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நாயகன் படம் பாம்பேல நடக்கிற மாதிரியான ஒரு கதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த படம் பாம்பேலயே ஷூட் பண்ணலையாங்க. மொத்த படமுமே சென்னையில செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. ஆனா உண்மையான பாம்பேலயே போய் ஷூட் பண்ண ஒரு ஃபீல் நமக்கு தோட்டாதாரணி அவரோட ப்ரொடக்ஷன் டிசைன் மூலியமா கொடுத்திருக்காருங்க. இந்த படத்துல இவரோட ஒர்க்ஸை பாராட்டுற விதமா
35th நேஷனல் அவார்ட் ஃபார் தி பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன் அவார்டை இந்தியன் கவர்மெண்ட் இவருக்கு கொடுத்துருக்குங்க. தோட்டாதாரணியோட ஆர்ட் ஒர்க் எப்படி இந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ஸோ, அதே மாதிரி தான் எடிட்டர் லெனினோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு ஒரு மேஜர் பிளஸ்னே சொல்லலாம். ஏன்னா மணிரத்னம் இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ரஷ் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் இருந்திருக்காங்க. எதை சாப் பண்றது எதை வைக்கிறதுனே தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா அப்போ டாப்ல இருந்த 8 கோலிவுட் டைரக்டர்ஸ் கிட்ட அந்த மொத்த ஃபுட்டேஜையும் போட்டு காமிச்சு அவங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு எடிட்டர் லெனின் தான் கிறிஸ்பா 2 ஹவர்ஸ் அண்ட் 35 மினிட்ஸ்க்கு படத்தை எடிட் பண்ணி நமக்கு டெலிவர் பண்ணியிருக்காருங்க. இப்படி இந்த அளவுக்கு லென்த்தா வந்த ஃபுட்டேஜஸ இவ்ளோ கிறிஸ்பான ஒரு மூவியா நமக்கு வந்ததுக்கு இன்னொரு மேஜர் ரீசன் என்னன்னா, ஒரு ரைஸ் ஆஃப் அன் அண்டர்டாக் கதையா இந்த படம் இருக்கிறப்போ, ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஃபேஸ்ல மட்டும் ரொம்ப அதிகமான டியூரேஷன் வச்சிருந்தா, மேபி நமக்கு லேகா ஃபீல் ஆயிருக்குங்க. அதனால எடிட்டர் லெனின் ஒரு ஃபேஸ்க்குமே 35 to 37 மினிட்ஸ் டியூரேஷனை வச்சு ஒரு ஃபேஸ்லயுமே ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் போர்ஷன்ஸை வச்சு அது கூட ஒரு சாங்கையும் ஆட் பண்ணி நமக்கு டெலிவர் பண்ணியிருப்பாரு. இதோட எடிட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபேஸ்லயுமே ஒரு ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. அதோட ஒரு சாங் பிளேஸ்மெண்ட்டும் வரும். எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, கமல் பாம்பே வந்ததுக்கு அப்புறமா சரக்கை எடுத்துட்டு வரதுல ப்ராப்ளம் வரும். ஸோ அவர் அதுக்கு ஒரு சொல்யூஷனா கடல்ல சரக்கை டயர்ல கட்டி இறக்கி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாரு. அதுக்கப்புறம் தான் அங்க வந்து நிலாது வானத்து மேல சாங் வரும். இதே பேட்டர்ன்ல தான் எல்லா ஃபேஸுமே போகுங்க. இந்த அளவுக்கு செதுக்கி செதுக்கி ரெடியான நம்ம நாயகன் படம் 1987ல அக்டோபர் 21ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிருக்கு. தியேட்டர்ல ரிலீஸ் ஆன அதே நாள்ல நாயகன் படத்தோட டீம் படத்தோட டிவிடியையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு டிவிடி ரிலீஸ் பண்ணா படம் எப்படிங்க தியேட்டர்ல வந்து நல்லா ஓடி இருக்கும், எப்படி வந்து பாப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் ரொம்ப அதிகமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸா மக்கள் கிட்ட வாங்கினதுனால நிறைய பேர் வந்து தியேட்டர்ல படம் பார்த்திருக்காங்களா அண்ட் ஆல்சோ டிவிடியும் அதிகமா சேலும் ஆயிருக்குங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப கூட இந்த படத்துக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லைங்க. ஆனா கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம் நாயகன் படத்தை சுத்தி நிறைய கான்ட்ரவர்சி போச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, செலிப்ரேட்டிங் 25 இயர்ஸ் ஆஃப் நாயகன் கமல்ஹாசன் வெளியிட்ட அவரோட அறிக்கையில ப்ரொடியூசர் முக்தா ஸ்ரீனிவாசன் கலை மேல பெருசா உடன்பாடு இல்லாம பிசினஸ்னு மட்டுமே யோசிச்சுட்டாரு. அதனாலதான் நாயகனை லைவ் லொகேஷன்ல போய் பாம்பேல ஷூட் பண்ண முடியாம இங்க சென்னையில செட்டு போட்டு எடுத்தோம். இதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு முக்தா ஸ்ரீனிவாசன் கமல்ஹாசன் மேல லீகல் நோட்டீஸ் அனுப்பி 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு படத்துக்கு இப்போ கமல்ஹாசன் என் பேரை கெடுக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னோட வேலைக்கு களங்கம் ஏற்படுத்துற விதமா அவர் பேசுறாருன்னு கேஸும் போட்டிருக்காங்க. எபிக் நாயகன் படம் 3 நேஷனல் அவார்டு ஜெயிச்சிருக்குங்க. 35th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ்ல நாயகனுக்காக பெஸ்ட் ஆக்டர் கேட்டகரியில கமல்ஹாசனும், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபிக்காக பி.சி. ஸ்ரீராமும், பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷனுக்காக தோட்டாதாரணியும் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 2005ல வந்த டைம் மேகசின்ல உலகத்திலேயே பெஸ்ட் 100 ஃபிலிம்ஸ் ஆஃப் ஆல் டைம் லிஸ்ட்ல நாயகனையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இப்படி இவ்ளோ பெஸ்ட் கொடுத்து எடுக்கப்பட்ட இந்த நாயகன் படத்தோட தாக்கம் இப்ப வரைக்கும் தமிழ் சினிமால வர எல்லா கேங்ஸ்டர் படத்துலயும் இருக்குன்னே சொல்லலாம். நாயகனுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 38 வருஷம் கழிச்சு மணிரத்னமோட டிரெக்ஷன்ல கமல்ஹாசனோட ஆக்டிங்ல இன்னும் கொஞ்ச நாள்ல தக் லைஃப் படம் வேற ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துல 2 பேரோட காம்போல என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு நாயகன் படம் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாயகன் படத்தோட ஃபுல் டீகோடிங் வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.